ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டின் தங்க மகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நம்ம தளபதி விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் வந்து ஜூன் 22, 1974 பிறந்திருக்காரு. அப்பா பேர் S.A. சந்திரசேகர், அம்மா பேர் சோபா சந்திரசேகர். இவர் வந்து படித்தது லயோலா காலேஜில் கல்லூரி முடிச்சிருக்காரு. இவர் ஆரம்பத்தில் தன்னுடைய அப்பா S.A. சந்திரசேகர் அவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ஏறத்தாழ ஒரு 10 படங்களுக்கு பிறகு தான் தன்னோட இடத்தையை தக்க வச்சு கொண்டிருக்காரு. இவருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, சைனா, ஜப்பான், UAE, பிரான்ஸ், அமெரிக்கா இது போன்ற பெரிய நாடு, சில்ல நாடு எல்லா நாட்டிலையும் ரசிகர்கள் இருக்காங்க. விஜய்க்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது வெற்றி 1984 ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் அவரோட தந்தை இயக்கிய இது எங்கள் நீதி 1988 ஒரு குழந்தையாக நடிச்சிருக்காரு அந்த படத்துலேயும். அதுக்கப்புறம் 18 வயசில் தன்னோட தந்தை இயக்கிய நாளை தீர்ப்பு 1992 வந்திருக்கு. அதில் தான் ஒரு முதன்மையான கேரக்டரில் வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த படம் தூக்கி கொடுத்துருக்குன்னா, விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக 1996 வந்திருக்கு. அதுதான் விஜயோட திருப்பு முறையாக அமைஞ்சிருக்கு. இதுவரை விஜய் வந்து கதாநாயகனாக ஒரு 68 படம் நடிச்சிருக்காரு. 3 தமிழக அரசு திரைப்பட விருதுகள் வாங்கியிருக்காரு. ஒரு காஸ்மோபாய்டன் விருது வாங்கியிருக்காரு. ஒரு இந்தியன் டுடே விருது வாங்கியிருக்காரு. ஒரு சைமா விருது வாங்கியிருக்காரு. 8 விஜய் விருது வாங்கியிருக்காரு. 3 எடிசன் விருது வாங்கியிருக்காரு. 2 விகடன் விருது வாங்கியிருக்காரு. உட்பட 50க்கும் மேற்பட்ட விருது வாங்கியிருக்காரு. ஒரு தடவை ஐக்கிய பேரரசு, அதாவது துபாய் நாட்டில் திரைப்பட விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளாரு. விஜய் ஏறத்தாழ ஒரு 35 பாடலுக்கு மேலே பாடியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு பாட்டுனா பொம்பாய் சிட்டி 1994 வந்த பாட்டு. விஜயோட ஆரம்ப காலத்தை வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவ வேளாளர் குலத்தை சார்ந்தவர். இவரோட தாய் வந்து ஷோபா, அவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி, ஒரு கர்நாடகா பாடகியும் ஆவாங்க அவங்க. விஜய்க்கு வந்து வித்யான் என்ற ஒரு தங்கை இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 வயசில் அவங்க இறந்துட்டாங்க. இவருடைய தங்கை வித்யாவின் கதையை வச்சு 2005 சுக்ரனில் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் விஜயும் ஒரு சிறப்பு தொட்டில் நடிச்சிருக்காரு. விஜய் வந்து பிரித்தானியாவில் பிறந்த இலங்கை தமிழரான சங்கீதா சுவர்ணலிங்கம் 1994 ஆகஸ்ட் 25 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களது திருமணம் வந்து இந்து மற்றும் கிறிஸ்துவ 2 முறைப்படி நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. 2000 லண்டனில் பிறந்த ஜேசன் சஞ்சய் மற்றும் 2005 சென்னையில் பிறந்த திவ்யா சாஷா என்ற 2 பேர் இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் வந்து வேட்டக்காரன் படத்தில் நடிச்சிருப்பார், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு முக்கியமான பகுதி. 2009 விஜய் வந்து தன் ரசிகர் நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியலமைப்பாக மாற்றினார். இவ் அமைப்பு வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது. 2017 மெர்சல் படத்தின் மூலம் பிழையான GST வரி விவரங்களை கூறியதாக அரசியல் வட்டாரங்கள் மிகவும் விமர்சனங்களுக்கு உள்ளானார் விஜய். பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை நிறுவினார். இப்போ வரைக்கும் அந்த அரசியல் கட்சி தான் போயின்னு இருக்கு. கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார்னு எல்லாரும் எதிர்பார்க்கல இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிப்பார், நம்மளும் நம்பலாம். விஜய் வந்து இப்போ ஏறத்தாழ 250 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. ஆனால் தன்னுடைய சம்பளம், தனக்கு காசு எல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம தமிழக மக்கள் நம் தமிழ்நாடு என்று நம்பி அரசியலில் வந்திருக்காரு. தன்னுடைய எல்லா லட்சியத்தை பணத்தோட ஜெயிக்கணும், சாதிக்கணும், அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அரசியல் வந்திருக்காரு. அதனால் தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இது வரைக்கும் விஜயகாந்த் நம்பி வந்தார், அவரை வந்து ஏமாற்றி விட்டுட்டீங்க, என்னையதே சொல்லி அப்படி இப்படின்னு.
ஆனால் விஜயை விட்டுறாதீங்க. 2026 விஜயை சிஎம் ஆக்கி நம்ம உட்கார வைக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்ற பேர் நம்மளுக்கு வரணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.